ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நிறைவாய் ஆட்கொண்டு நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆவியானவரை குறித்து நமக்கு தவறான புரிந்துணர்வு இருக்குது. ஆவியானவரை குறித்து சரியான உணர்வு இல்லை. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு ஆவி, அது ஒரு சக்தி, அது ஒரு வல்லமை, அது ஒரு பவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் குறிப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி தான் அங்கே சொல்லியிருக்கதே தவிர அது ஒரு சக்தியாகவோ வல்லமையாகவோ அது ஒரு நாளும் சொல்லப்படலை. அவர் ஒரு ஆவியானவர்னா அவர் ஒரு நபர் ஆளத்துவத்தை கொண்டுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மோடு கூட பேசுவார், அவர் நம்மோடு கூட இடைபடுவார், நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் நம்மளை வழிநடத்துவார், எல்லா காரியத்தையும் செய்வார் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நாம் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து வானா வரணும், போனா போகணும், நில்லுனா நிற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தால் தான் யார் வருவா? ஜெபம் பண்ணா மட்டும்தான் யார் வருவா? அபிஷேகத்தில் நிறைஞ்சா மட்டும்தான் யார் வருவா? மற்ற நேரமெல்லாம் அவர் இருக்கிறாரா, அவர் போயிட்டாரா, இல்லை மௌனமாக இருக்கிறாரா, அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாத மாதிரி நம்ம நினச்சிருக்கிறோம் நிறைய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தில் முதல்ல ஆவியானவர் எங்கே சொல்லப்பட்டிருக்கனா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. அப்புறம் பூமியானது ஒழுங்கு இன்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பூமி ஒழுங்கில்லாம வெறுமையா இருந்துச்சு, ஜலத்தின் அது ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியானவர் ஆதியாகம புஸ்தகத்தில் துவக்கும் பொழுதே பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆரம்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் வார்த்தையாக இயேசு வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் என்ன செய்தார், உருவாக்கி விட்டார். ஆதியாகமத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தில் திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆமென். இங்க முடிக்கும் பொழுதும் ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லி ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துவக்கும் பொழுதும் சரி, வேதத்தை முடிக்கும் பொழுதும் சரி, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்கள் என்று சொல்லி எங்க வேதத்தை வசனத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பரிசுத்த ஆவியை ஒரு வேலைக்காரரை போல, ஒரு வல்லமையை போல, ஏதோ ஒரு சாதாரணமானதை போல நினச்சிக்கிறோம் நாம. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆவது அதிகாரத்தில் 16ஆவது வசனம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் எப்பவாவது உங்களோடு கூட இருக்கும்படிக்குன்னு சொல்லாம, அப்போ அப்படின்னு சொல்லாம
என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர வாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பார்க்காது, அறிய மாட்டாங்க, அதனால உங்களை பெற்றுக்கிற மாட்டாங்க. அவர் உங்களோட நீங்க காண்பீங்க, நீங்க அறிந்து கொள்வீங்க, அதனால அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவாரு. அவர் உங்களுக்குள்ளதான் இருப்பாரு, நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். எப்படி சொல்றாரு? அவர் தேற்றரவாளன், அவர் ஒரு நபரை போல மரியாதையோடு தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர் என்று சொல்லி மதிப்போடு மரியாதையோடு அங்க வெளிப்படுத்துகிறார். அவர் எப்பயாவது இல்லை, அப்பப்ப இல்லை, என்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஆனா உலகம் அவரை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அவரை அறிஞ்சுக்கிற மாட்டாங்க, அவரை காண மாட்டாங்க, அதனால அவரை பெற்றுக்கிற மாட்டாங்க. யாரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவு இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெளிவு இல்லையோ, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவே ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? அவரை தப்பு தப்பா புரிஞ்சுட்டாங்க. அபிஷேகத்தை நிறைஞ்ச தங்கு 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 தங்குன்னு குதிச்சிருவோம், இல்ல படியர் படியர்னு கீழே என்ன செஞ்சிருவோம்? விழுந்துருவோம், உருண்டுருவோம், பிறண்டுருவோம், அடிச்சிருவோம், தூக்கி பறந்து போய் விழுந்துருவோம். அப்படின்னு அந்த அபிஷேகம் வல்லமை சக்தி இறங்கி வந்து அப்படியெல்லாம் நடந்துருவோம். அவங்க என்ன செய்யறாங்க? தவறாக யார நினைக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவரை ஒன்னு சக்தியா வல்லமையா நினைச்சுக்கிறாங்க, இல்ல அவர் தவறானவரா நினைச்சுக்கிறாங்க. நம்மளை அவமானப்படுத்திடுவாரு, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரு. பரிசுத்த ஆவி வந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம், ஒருண்டுருவோம், பிறண்டுருவோம். நம்ம தண்ணியில மறந்து எதையாவது ஆவேசமானவர்களை போல செஞ்சிருவோம். அப்ப எல்லாரும் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, கேளனம் பண்ணுவாங்க, நமக்கு அவமானமா போயிடும். அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்? பரிசுத்தாவியை நம்மளை என்ன செய்வாரு? அசிங்கப்படுத்திடுவாரு, அவமானப்படுத்திடுவாரு, தண்ணியில மறக்க செஞ்சிருவாரு, நம்மளை கீழே எல்லாம் தள்ளிடுவாரு, தூக்கி விசிறி அடிச்சிருவாரு. அப்படின்னு அவர் யாருங்க? தேற்றரவாளன்னா ஒரு தாயை போல தேற்றுகிறவர். ஆனா இங்க என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊக்கி விசிறி அடிக்கிறவரா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி தப்பு தப்பா நினைச்சா, அவரை குறித்து அறியாம, அவரை குறித்து தெளிவில்லாம, அவரை சரியா புரிந்து கொள்ளாம இருக்கிற யாருமே பரிசுத்த ஆவியை நினைச்சுக்கிற மாட்டாங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியலன்னா காரணம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவே அவரை ஒரு நபராக, ஒரு ஆளத்துவமாக, மரியாதை உடையவராக அங்க சொல்லுகிறார். அப்படின்னா நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோமோ, பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு மகிமையை கனத்து செலுத்துகிறோமோ, அதே அளவு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் என்னத்தை செலுத்த வேண்டும்? கனத்தையும் மகிமையும் மரியாதையும் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். இப்போ பழைய ஏற்பாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வேலை பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அது பாருங்க, அது பிதாவினுடைய யுகமா இருந்துச்சு. பழைய ஏற்பாடு என்பது பிதாவின் யுகம். அப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது யாருடைய யுகம்? இயேசு கிறிஸ்துவனுடைய யுகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பெந்தேகோஸ்து நாள் ஆரம்பிச்சு வாருங்க, அன்றிலிருந்து இயேசுவின் ரகசிய வருகையும் பரியந்தம் அது ஆவியானவருடைய யுகமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் இறங்கினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். இறங்குறதுனா என்ன? சிம்சோன் மேல ஒரு சிங்கம் எதிர வந்துருச்சு, சிம்சோன் மேல உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? இறங்குவாரு.
இறங்கணும்னு அந்த சிங்கத்தை என்ன செய்யணும்? கிழிச்சு கொன்று போடணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் போயிருவார். இறங்குதல்னா இறங்கினா அவர் திரும்ப ஏறி என்ன செஞ்சிருவாரு? சொல்லுங்க. ஒருத்தர் இறங்கி வந்தா மறுபடியும் என்ன செஞ்சிருவாரு? ஏறி போயிருவாரு. ஏதோ ஒரு கிரியையோ ஏதோ ஒரு செயலையோ ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு இறங்கி வந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்துல. அவனை கயிற்றினால் கட்டி போட்டா உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அந்த கயிறெல்லாம் நூல் போல என்ன செய்ய, அக்னிப்பட்ட நூல் போல தெரிச்சிட்டு போயிருச்சு. எப்தா மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை பெற்ற உடனே ஆவியானவர் என்ன செய்ய போயிட்டார். இல்ல பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி மேல இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்து விட்டு அப்புறம் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கிரியையை நடப்பிக்கும்படிக்கு வருகிற காரியமே இறங்குவது. அதே முடிந்தோடனே அவர் போயிடுவார், இருக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்படுகிறது என்று சொன்னா ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு முதல் ஒரு மனிதன் மேல இறங்கி வருகிறது, அது அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஒரு மனுஷன் மேல முத அவர் இறங்கி வர்றது தான் என்ன செய்யறது? நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டாயா, நீ அபிஷேகிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ முதல்ல இறங்கி, அதாவது வந்து இறங்கி வருகிறது தான் அது அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவர்களை ஆவியானவர் வல்லமையான ஊழியம் செய்து தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி பலத்த கிரியைகளை பலத்த காரியங்களை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல வந்து அவங்கள நிரப்புகிறது. அதுதான் நிரப்புதல்னு அர்த்தம். அது நிரந்தரமான நிலையானதா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்படுகிறது ஒரு நேரம், ஆனா நிரப்புகிறது எப்பொழுதும் அவர் என்ன செய்வாரு? நிரப்பி தேவனுடைய காரியங்களை, வல்லமையான ஊழியத்தை, மகிமையான காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை நிரப்ப செய்யும்படிக்கு அவர் என்ன செய்வாரு? இறங்கி நிரப்புவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 2வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது என்ன, நீங்க இப்ப விசுவாசியா மாறிட்டீங்க, ஆனா எதை பெற்றீர்களான்னு கேட்கிறாங்க. ஆனா ஒரு சில திருச்சபைகளில நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிகளாய் மாறும் பொழுதே யாரும் வந்துடுறா? சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க அப்படியே என்ன செய்றீங்க? பெற்றுக் கொள்ளுகிறீங்க என்று சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே யார் வந்து இறங்கிட்டான்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். அப்படின்னா நீங்க ஞானஸ்தானம் பெற்றாலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? இறங்கிட்டார். தனியா நீங்க பெற வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இல்லைங்க, அது ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் காலத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? நிரப்பினார், இறங்கினார், நிரப்பினார், எல்லாமே அபிஷேகித்தார், அதோட முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் அபிஷேகிக்கிறது நிரப்புறது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசுநாதர் கரையேறனே பரிசுத்தாவியனை நிரப்பிட்டார்ல, அதனால ஞானஸ்தானம் எடுத்தது பரிசுத்தாவியன் அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் பண்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவர், நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனா அபிஷேகம் பெற்றீர்களான்னு கேட்டா பரிசுத்தாவி உண்டு என்பது நாங்க கேள்விப்படவே இல்லை. அல்லாமலும் அவர்கள் மீது நீங்க அபிஷேகம், நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, பரிசுத்தாவியை குறித்து நாங்க கேள்விப்படவே இல்லையே. அப்படியா? சரி. 6வது வசனத்தை அவர் சிற பரிசுத்த ஆவியை பெறும்படி அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் தலைமையில் என்ன செய்கிறார்? கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் எப்படி இருக்குதுங்க? வந்தார். அல்லேலூயா. நிறைய பேரு ஞானஸ்தானம் பெற்றுறாங்க, விசுவாசியா மாறிறாங்க, சபையில் அங்கத்தினரா இருக்கிறாங்க, ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவங்களால பெறல, அந்த அனுபவத்துக்கள் இன்னும் வரல. தவறான புரிதல்களால
நிறைய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியலை. மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிங்களேன். சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பிலிப்பு பிரசங்கம் பண்ணனால எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் கேள்விப்பட்டுட்டு அங்க வர்றாங்க சமாரியாவுக்கு. பேதுரு யோவானும் அங்க வர்றாங்க. ஆனா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான், ஆனா விசுவாசியா ஆயிட்டான், ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், ரட்சிக்கவும் பட்டிருக்கிறான். ஆனா அவங்க ஒருவனும் எதை பெறவில்லை? பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் தான் பெற்றிருந்தாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணினாங்க. அங்க அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் பண்ண, இங்க பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணாங்க தலையில கை வச்சு. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. அப்ப ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அல்லேலூயா. ஒரு சிலர் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிட்டாங்க? கொர்நேலியு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது யாராவது ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? சொல்லுங்க, கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திருப்பிக்குங்க, கொர்நேலியு சம்பவத்துக்கு வாங்க. 10வது அதிகாரத்தில் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை அங்க பிரசங்கத்தை இயேசுவே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் அவர்கள் கேட்கும் பொழுது புறஜாதிகளாகி இவர்கள் மேலும் இஸ்ரவேல் ஜனத்தை போல இறங்கி வந்திருக்கிறது. பிரமித்தார்கள். அவளை பார்த்து பேதுரு சொல்றாரு, யூத ஜனங்களை தேவ ஜனத்தை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் என்ன பெறாம இருக்கிறாங்க? பிரசங்கம் கேட்டோடனே பரிசுத்தாவியில் இறங்கிட்டாங்க. இன்னும் எதை எடுக்கல, ஞானஸ்தானம் பெறவில்லை. இப்ப இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அங்க ஞானஸ்தானம், அப்புறம் ஞானஸ்தான ஆராதனை. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம், அவரால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, ரொம்ப முக்கியமா அவர் வசனத்தை முற்றுமுடிய விசுவாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும் சந்தேகப்படாமல் அவர் மரியாதையோடு கனத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இறங்கி வராதது காரணம், ஒன்று ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் தவறான உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் குறிச்ச எந்த இதுவும் கேள்விப்படாம இருக்கிறோம், அல்லது என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தப்பா என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தக்காரங்க தான் பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுறாங்க, அவங்க குதிக்கணும். ஐயோ அபிஷேகம் வந்துச்சுன்னா ஆவியில் நிறையன்னு சொல்லி குதிப்பாங்க, துள்ளுவாங்க, கீழே விழுவாங்க, உருளுவாங்க, பெறலுவாங்க. இதெல்லாம் ஆகாது. ஆவியானவர் அந்த பாடு படுத்திடுவார்ன மாதிரி ஆவியானவர் மேல என்ன செஞ்சுறாங்க. அப்போ அவரை ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறதுனால பரிசுத்த ஆவியானவரை என்ன ஆகுதுன்னா அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போகிறது. ஒரு சிலர் காலம் தாமதமாகி
நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு எத்தனையோ தடவை கேட்டு வருந்து கேட்டு பெற முடியாமல் தவிக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா என்னுடைய அனுபவ சாட்சியில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து போதிக்காத சபைகளிலே இருந்தவங்க, அல்லையே சொல்லுங்களேன், அப்படி இருந்தவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தும் ஆவியானவர் குறித்தும் சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு பெறாதவங்க, அந்த அபிஷேகம் பெற்றாலே இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் தவறா நினைச்சதுனால என்ன செஞ்சாங்கன்னா பின் நாட்களை அவங்க வரிந்து கேட்கும் பெற முடியாதபடிக்கு அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் பெறது முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது, ஒருவன் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க சொல்லுங்க, நாம துக்கப்படுத்தக்கூடாது. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தை என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது என்று வசனம் சொல்லுது. அல்லையே சொல்லுங்களேன். அதனால அவரை குறித்தோ ஒரு தவறான புரிந்துணர்வு இருந்தா அதை நாம் இன்று தூக்கி எறிய வேண்டும். அவர் நாம் ஆனா வருவாரு, போனா நிரப்புங்கன்னா நிரப்புங்க, நிரப்புங்கன்னா நிரப்புவாரு, போதும்னா விட்டுருவாரு, செய்யுங்கன்னா செய்வாரு, இல்லைன்னா கம்மன் இருந்துக்குருவாரு அப்படின்னு தவறான கண்ணோட்டத்தில் ஒரு அடிமையை போலவோ ஒரு வேலைக்காரனை போலவோ ஒரு சக்தியை வல்லமையை போலவோ பார்க்கவே கூடாது. எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை சொல்லுவார், புத்திமதி சொல்லுவார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரை ஒரு சில சபைகளுக்கும் ஒரு சில ஸ்தாபனத்துக்கும் குத்தகை எடுத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் கண்டுபிடித்ததை போல என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்களா ஆக்கலைங்களா? யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் மேலும், அப்படி சொல்லாம எப்படி சொல்லிக்கிறாரு, மனுஷனா இருக்கிற அத்தனை பேர் மேலும் தன்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இவங்க நினைச்சாங்க இந்த வாக்குத்தத்தை யாருக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. அப்போஸ்தலர்களும் சீசர்கள் என்ன நினைச்சாங்க, மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதை யாருக்கு சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எல்லாம் பரிசுத்த ஆவியை ஊற்றுவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, இங்க புறஜாதியில போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொர்நேலியு வீட்டில் என்ன செஞ்சிருச்சு, பேதுருவே ஆச்சரியப்படுறாரு, என்னடா இது அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. கூட வந்தவங்களும் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, நமக்கு மட்டும்தான் நினைச்சா. இப்ப வசனம் நினைச்சிருக்கு, மாம்சமான யாவர் மேலும், ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் இறங்க என்ன செஞ்சுக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சபை பாகுபாடு, ஸ்தாபன பாகுபாடு, எந்த பாகுபாடும் இல்லை. அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மேலே அவர் வந்து இறங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவே கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மேலே இறங்க விரும்புகிறார். அவன் ஞானஸ்நானம் பெற்றானா பெறலையா, அது ரெண்டாவது விஷயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்லுவாங்க, குமாரர்களும் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பிள்ளைகள் மூலமா, நம்முடைய குமாரர்கள் மூலமா, நம்முடைய குமாரத்திகள் மூலமா என்னத்தை உரைக்கணுமா, அவரு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்வார், உரைப்பார். இப்போ வாலிபர்கள் என்ன செய்வாங்க, தரிசனம் காண்பாங்க. மூப்பர்கள்னா பெரியவர்கள், வயதானவர் என்னத்தை பார்ப்பாங்களா, அவர்கள் சொப்பனம் காண்பார்கள். வெளிப்பாடுகளை சொப்பனங்களாக என்ன செய்வாங்க, காண்பாங்க. ஆனா உங்கள் வாலிபர்களோ தரிசனத்தை என்ன செய்வாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வருகிறது சொப்பனம், முழித்திருக்கும் போதே வருகிறது நம்ம கண்களில் தெரிவது தரிசனம். வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், தரிசனம் பெறுவார்கள். மூப்பர்களோ சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்த நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஊழியக்காரன் மேலும்
ஊழியக்காரி மேலும், வேலை செய்கிற மேலும், வேலைக்காரன் மேலும், வேலைக்காரி மேலையும். அடிமைன்னு பார்க்க மாட்டேன், பிள்ளைகள்னு பார்க்க மாட்டேன், வேலைக்காரன்னு பார்க்க மாட்டேன், முதிர் வயதினர் பார்க்கல, எல்லார் மேலே என்ன செய்வேன், நான் வந்து என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன செய்வாங்க, எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுறதுனால குமாரர் குமாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப இன்னும் அவர்கள் வாலிபர்கள் ஆகலை. சின்ன சாமுவேல் என்ன செய்தான், தீர்க்க தரிசனம் பிரதான ஆசாரியர் இந்த ஏலியை குறித்தும் அவருடைய வம்சத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் என்ன சொல்லிட்டு இருந்தா, அப்படி நடக்க போற தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தாரு. வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள், முதியோர்கள் சொப்பனத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன், ஒருத்தனையை விட்டு வைக்க மாட்டேன். அப்படி இறங்கி வரும்பொழுது இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது, படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு கிடையாது, எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நான். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:16 சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் யோவேலினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறி இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு 39 கடைசி நாட்களில், அப்போ கடைசி நாட்கள் யார் இருக்கிறோம், நாம் எல்லாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். பேதுரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு அப்பயே என்ன செய்தாரு, கடைசி நாள் இது அப்படின்னாரு. அப்போ நாம எவ்வளவு கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்கள் என்ன செய்வாராம், யாவர் மேல ஆவிய ஊற்றுவேன். அங்க உள்ளது சொல்றாரு, கடைசி நாளில் ஊற்றி இருக்கிறாங்க. இவங்க புலம்பிக்கிட்டு இல்ல, இவங்க ஏதோ உளறி கொண்டு இல்ல, இவங்க என்ன செய்றாங்க, அந்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, பிலிப்புவின் குமாரத்திகள் இங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மேல்விட்டரை பெற்றதுனால அவர்கள் என்ன செய்தாங்க, தீர்க்க தரிசிகளாய் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தரிசனம் கண்டு பவுலுக்கு நடக்க போவதை முன்னமே அறிந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்தாங்க, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்தில் சொல்லாம அமைதி காத்தார்கள். ஒரு முதிர்ந்த தீர்க்கதரிசி வந்து அதை சொல்லட்டும் என்று சொல்லி பிலிப்பினுடைய குமாரத்திகள் அங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவர்கள் தரிசனங்களை கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள், இப்படிப்பட்ட கிரியைகள் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது. இல்லைன்னு சொன்னா குறுகின வட்டத்திலே ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், குறுகின நிலைமையிலே அவரை வைத்திருக்கிறோம், செயல்படாத விடாதபடி நாம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லூக்கா 1:35 பரிசுத்த ஆவியானவர் வந்து உன் மேல நிழலிடும் பொழுது நீ கர்ப்பவதியாய் ஆகுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசுநாதரை பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதே லூக்கா 3:22 ஞானஸ்நானம் பெற்று கரையேறி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை அவர் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியதாக இருந்தது. பரிசுத்த ஆவியினால உருவான அவருக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது, அவருக்கே ஆவியானவர் நிறைவு தேவைப்பட்டது என்று சொன்னா நாம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அதிகமாக தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கட்டாயமா பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி நிரப்புதலால நாம் ஒவ்வொரு நாளும் நிறைப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 3:5 ஒரு வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி நிக்கதோமிட்ட சொல்லுகிறார்.
மெய்யாகவே மெய்யாகவேன்னு எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அது மிக 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 முக்கியமானது. ஒருவன் ஜலத்தினாலும் ஜலம் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். 2 பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? பிறக்கணும். அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு சிலர் ஜலத்தினால தண்ணியினால ஞானஸ்நானம் பெற்று பிறந்துடுறாங்க. ஆனா எதனால பிறக்க தவறிட்டாங்க? ஆவியினால தவறி, ஆவியில பிறக்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பிறக்க அவங்க தவறி விடுகிறாங்க. அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 3:11 வாசிங்கள. யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, நான் மனம் திரும்புவதற்காக என்ன செய்றேன்? தண்ணியினால மட்டும்தான் நான் என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க மனம் திரும்புறீங்க, உங்களுக்கு தண்ணியினால நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது, அவர் என்னிலும் வல்லவர், அவர் பரிசுத்த ஆவியினாலேயும் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுத்து அக்கினியினாலும். என்ன, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மட்டும் அவங்க பெற்றுக்கொள்ளல, அப்புறம் எதையும் பெற்றுக்கொண்டாங்க சொல்லுங்க? அக்கினியும் பெற்றிருந்தாங்க. அவங்க தலை மேல பிரிந்திருக்கிற நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் உண்டானது. அதாவது அக்கினி பாசை. இன்னும் சொல்ல போனா அந்நிய பாசை சொல்றோம்ல, அதனுடைய ஒரிஜினல் பேரு அக்கினி பாசை. பரிசுத்த ஆவியால நிரப்புவாரு, அப்புறம் அக்கினி பாசையினாலேயே என்ன செய்வாரு? அவங்களை நிரப்பி ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இப்படி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நாம நிரப்பப்படணும்னா, பரிசுத்த ஆவியானவர் வர நாம என்ன செய்யணும் சொன்னிருந்தாரு? காத்திருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 வாசிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து இறங்கி வருகிற பலனா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்க என்ன செஞ்சிருங்க? அவர் வர வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னாரு. காத்திருந்த அந்த பலன்னு சொன்னவர் இங்க பலன் அடைகிறது மட்டுமில்ல. அப்போஸ்தலர் 1:5 பரிசுத்தாவின் இறங்கி வரும்போது நீங்க பலன் மட்டும் அடைய மாட்டீங்க, எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையே சாட்சியா மாறிடும். 1 பலன் அடைவீங்க, 2 உங்க வாழ்க்கை சாட்சியா மாறிவிடும். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாய் முன்மாதிரியாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய் அது மாறிவிடும். இயேசுவுக்கு உயிருள்ள சாட்சியாக நீங்க வாழ்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய அபிஷேகத்தை குறித்தும் நாம பார்த்தோம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை நமக்கு அப்படிங்கிறது ஒரு சில வசனத்தை பற்றி நம்ம பார்த்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வருகிற நாட்கள் இதை குறித்து தொடர்ந்து பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். முதல்ல பரிசுத்த ஆவியானவரை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்? அவர் பெற்றுக்கொள்றதுனால பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்குள்ள வர்றதுக்கு ஏன் தேவைப்படுறார் அவர் அப்படின்னா, யோவான் 16:8 1 வசனத்தின்படி வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நாம எப்படி வாழணும்? வசனத்தின்படி வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து சொல்லி கொடுப்பாரு. இங்க பாரு, நீ இது பாவம் பண்ணுகிற, இது பாவம் என்று சொல்லி உணர்த்துவாரு. அப்புறம் நீதியை குறித்து, இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவத்தை விட்டுவிடு, இது பாவம், பொய் சொல்றது பாவம், குறை சொல்றது பாவம், வேதனைப்படுத்துகிறது பாவம், குற்றம் சாட்டுகிறது பாவம். இதெல்லாம் நமக்கு நிறைய காரியங்கள் பாவமாவே தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா இது பாவம் என்று சொல்லி உணர்த்துவார். அப்புறம் இதை பாவம், இது செய்யாத,
அப்புறம் எதை செய்யணும்? அப்போ இது பாவம், அப்ப இதை செஞ்சிடாத. அப்ப எதை செய்யணும்? நீதி, இதுதான் நீதி, இதை செய்யணும் சொல்லி கொடுப்பார். செய்யாத, இது பாவம்னு சொல்லி எச்சரித்து செய்ய வேண்டியதை சொல்லி கொடுப்பார். செய்யக்கூடாதை செய்யும் போது தடுத்து நிறுத்தி செய்ய வேண்டியதை குறித்து நீதியை குறித்து போதித்து கற்றுக் கொடுப்பார். அப்ப நீதியை குறித்து கற்றுக் கொடுத்தும் போது நாம கீழ்ப்படியாம அதன்படி செய்யாம இருந்தா என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். பாவம் செய்தால் நியாய தீர்ப்பு வரும். நீதி செய்தால் உனக்கு நன்மையான வெகுமதி உண்டாகும் என்பதை என்ன செய்வார்? அவரு உணர்த்தி கற்றுக் கொடுப்பார். வசனத்தை சொல்லி கொடுப்பார். பொய் சொல்ல போகும்போது பொய் சொல்லாது இருப்பாயாக, பொய்யனும் பொய்க்கு பிதாமா பிசாசு என்ன செய்யறான் இருக்கிறான்னு வசனத்தை சொல்லி கொடுப்பார். பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல போறா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, அப்போ பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு உடனே சொல்லி கொடுப்பார். அப்போ வசனத்தின்படி வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கிறது. அதே 16வது அதிகாரத்துல 13வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சுயமா அவர் பேச மாட்டாரு. வரப்போகிற காரியங்களை அறிவிப்பாரு. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சத்தியங்களையும் விளக்கி சொல்வாரு. சொல்லப்பட்ட சத்தியத்தை விளக்கி சொல்லி இதனால் உனி வரப்போகிற காரியங்களை விவரித்து விளக்கமா சொல்லி கொடுத்து நம்மை அவர் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் இந்த பைபிள் வசனம் புரியும்படிக்கு நமக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். இதை அவர் வசனத்தை சொல்லி கொடுக்கும்படி, வசனத்தின்படி வாழ வைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையா இருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மால வசனத்தின்படி வாழ முடியாது. ரெண்டாவது, சாட்சியாய் வாழுகிறதற்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுறார். ரெண்டாவது, எப்படி நாம வாழணுமா? சாட்சியா வாழுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. என்ன சொன்னா, நம்ம வாசிச்சோம் அப்போஸ்தலர் 1:5 என்ன சொல்லியிருக்குது? யூதாவிலையும் சமரியாவிலையும் பூமியின் கடைசி வரை நீங்க எப்படி இருப்பீங்க? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க சாட்சியா வாழ்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்களால் சாட்சியா வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:32-36 இந்த இயேசுவை தேவன் தான் எழுப்பினார் என்று சொல்லி பேதுரு திருஷ்டாந்தமா என்ன செய்யறாரு? ஆமா, நாங்கெல்லாம் சாட்சின்னு தைரியமா சொல்றாங்க. இதே ஒரு நாள் சேவல் கூவும் பொழுது ஒரு பெண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யல, ஒரு வேலைக்காரி முன்னாடி நீரும் அந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர் தானேன்னு சொன்னு என்ன செஞ்சிட்டாரு? அவர் யாருனே தெரியாது. என்ன உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அது சத்தியமாவே தெரியாது, அது யாரும் தெரியும். அவர் சத்தியம் பண்ணி சபிச்சு மறுதலித்த அதே பேதுரு இப்ப ஆசாரியர்களுக்கு முன்பதாக, நியாய சங்கத்திற்கு முன்பதாக, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த இயேசுவே தேவன் உயிரோடு எழுப்பினார். அவருக்காக நாங்க என்ன செய்யறோம்? சாட்சிகளா இருக்கிறோம் என்று தைரியமா என்ன செய்தாரு? பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? பயந்து ஓடுனாங்க, மறுதலிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தானே அந்த இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி என்ன செய்தாங்க? தைரியமா சாட்சி சொன்னாங்க, சாட்சிகளாய் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளால சாட்சியா வாழ முடியாத காரணம், ஆவியானவர் அப்பப்போ வந்துட்டு போனா நம்மளால என்ன செய்ய முடியாது? இயேசுவே தெய்வம் என்று திருஷ்டாந்தப்படுத்த சாட்சியா இருக்க முடியலையா? அப்ப பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள வரல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செஞ்சிட்டோம்? பெற்றுட்டோம். என்னதை பெற்றுட்டோம்? பரிசுத்தாவினர் அபிஷேகம் பெற்றுட்டோம். முத பரிசுத்தாவின் இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம். அப்பப்போ என்ன செய்வாரு? வந்துட்டு போயிடுவார். பழைய ஏற்பாட்டு இறங்குவாரு, ஏறி போயிடுவார். அந்த மாதிரி நாம் என்ன செய்கிறோம்? அப்பப்போ சபைக்கு வந்தா வருவாரு, வெளியில போனா வீட்டுக்கு போனா அவர் என்ன செஞ்சுவாரு? போயிடுவாருன்னு நினைச்சுக்கிறோம். அதை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நிரப்பப்படும் போது
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட்டிருந்த பொழுது அவர் நற்கிரியை செய்கிறவர்களாக, பிசாசுகளை துரத்துவர்களாக, அவர் வல்லமையோடு நற்சாட்சியோடு ஒரு ஊழி செய்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினார் வல்லமையோடு நிறைச்சதுனால அவர் நற்கிரிகளை செய்தார், அவர் பிசாசுகளை துரத்தினார், அவர் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அப்போ நாம சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவி நிறைவேல நாம காணப்பட வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த 36வது வசனத்திலையும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும், தேவனாயும் ஆண்டவராயும் கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார், அறிய கடவர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் என்ன செஞ்சார்? ஆண்டவராக்கினாரு, கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் நீங்க என்ன செஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்கன்னு சொல்லி தைரியமா சொன்னவர். அன்னைக்கு அவர் சிலுவையில் அறைய போறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. நிறைய நேரம் நாம சாட்சியா நிற்க முடியாத காரணம் பரிசுத்த ஆவி நிறைவில் இல்லைங்கிறது நாம் இந்த நாளில நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்ய முடியாமக்கு காரணம் நம்ம பரிசுத்த ஆவி நிறைவில் அநேக நேரம் இல்லாம போயிட்டோம். முழு நிறைவில் நிச்சயத்தில் அவரால் வழி நடத்தப்படாம இருக்கிறதுனால சாட்சியா வாழ முடியல. வசனத்தின்படி ஏன் வாழ முடியல? காரணம் இதுதான். மூன்றாவது, ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை? வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவை. நாம இயேசுநாதர் வந்தார்னா வருகையில போகணும்னா என்ன தேவைங்க? என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றிருந்தா தான் இயேசுநாதர் இன்னைக்கு வந்தா கூட நாம் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரோடு கூட போக முடியும். அப்போ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவை. 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஒரு வாசிக்கலாம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆமா நாம பரிசுத்த ஆவியானவரால நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா, ரகசிய வருகையில இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செஞ்சிருக்கணும்? பெற்றிருக்க வேண்டும். அதற்கு வசனம், திருஷ்டாந்த வசனம் எல்லாம் இருக்குது பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 ஒன்று வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நீங்க சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியா மாறின போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரால உங்கள் மேல ஒரு முத்திரை வந்துருச்சு. எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுதே உங்க மேல ஒரு பரலோக முத்திரை தரிக்கப்பட்டுருச்சு. இங்க வசனத்தை கேட்டீங்க, அதன் மூலம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறினீங்க. விசுவாசியா ஆன போது பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்க மேல ஒரு முத்திரை வச்சுட்டாரு, பரலோக முத்திரை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நீங்க முத்திரை பெற்றவர்கள் 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் 1:22 வசனம் சொல்லுது, அவர் நம்மை முத்திரித்திருக்கிறாராம். பரிசுத்த ஆவியினால உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? முத்திரித்திருக்கிறார். ஆவி என்னும் பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தையும் வச்சுட்டாரு, முத்திரிக்கவும் செஞ்சுட்டாரு. இப்போ எபேசியர் 4:30 நீங்க வாசிக்கும் பொழுது, மீட்கப்படும் நாளுக்கென்று, அதாவது ரகசிய வருகையில மீட்கப்படுற நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனின் பரிசுத்த ஆவியானவரை நீங்க தூக்கப்படுத்தாது இருங்க. உங்க பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க ரகசிய வருகையின் போது, இல்ல இயேசுநாதர் வரும்போது நீங்க உயிர் தெழுவதற்காக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் முத்திரைய, பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க? தூக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா.
இப்ப ரகசிய வர்க்கம் வந்தா உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளப்பட என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவை. அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒருவேளை இயேசுநாதர் வருகைக்கு முன்பதாகவே நாம் மரித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் உயிர் தெழுதல் அடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 8:9 வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்க ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். 11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை அப்ப என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாராம். அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களையும் நீங்க மரித்திருந்தா இயேசு வரும்பொழுது உங்க சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவரே உங்க சரீரத்தை மரித்து போன உங்களுடைய ஆவிய ஆத்துமா சரீரங்களை அவர் உயிரோடு எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க உயிர் தெழுதலில் உங்க வருகையில உயிர் தெழணும்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 20:4 இது 1 கொரிந்தியர் 15:23 வசனங்கள் இருக்குது. அப்போ என்னன்னா உயிர் தெழுதலை அடையணும்னா, ஒருவேளை நான் மரித்து விட்டா உயிர் தெழுதல் அடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஆவியானவர் நமக்கு தேவை. ஒருவேளை நான் உயிரோடு இருக்கும்போதே இயேசுநாதர் வந்துட்டாருன்னு சொன்னா வருகையில எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவை. நம்ம சாட்சியா வாழ்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. நம்ம வசனத்தின்படி வாழ்கிறதற்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவன் வாழுகிறது வீண், அது பிரயோஜனமற்றது. அப்ப தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அவர் நம்மை நடத்துவார், நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்போ வந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தாலும் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டு போவார். அவர் கரங்களில் நம்மை சமர்ப்பிப்பார். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அவருக்கு அதிகமாக இடம் கொடுப்போம். அவரை முன்னிலைப்படுத்துவோம். அவர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியா வாழ, வசனத்தின்படி வாழ, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படி கர்த்தர் நம்மை தகுதி உள்ளவராய் மாற்றுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.